குக்கரில் டேஸ்டியான பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த அன்னாச்சி பூ எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவு எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 3, பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கையளவு மீன் மேக்கர் ஊற வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வைங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்க போகிறோம். இதுவும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்க போகிறோம். மீன் மேக்கர் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். பட்டை, லவங்கம் பாக்கெட் முழுசாக போடணும்னு இல்லை, இந்த மாதிரி பவுடர் சேர்த்தா மட்டும் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்குமே வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் என்ன வேணும் அப்படின்னா கூட ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசியை லைட்டாக கிண்டி விடுங்க. உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டால் போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது சாப்பாடு அரிசின்றதுனால 2 டம்ளர் தண்ணி. நம்ம பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 டம்ளர் சேர்த்தா கூட போதும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சா போதும். ஒரு டேஸ்டியான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பிரிஞ்சி ரொம்ப வாசனையாக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.